ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்தரிக்காய் சாம்பாரும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கோஸ் பொரியலும் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இந்த பருப்பு கழுவிட்டு இது கூடவே தக்காளி, பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு 4 விசில் போட்டு இறக்கி வச்சுட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் பொரிய விட்டுக்கலாம். இப்போ 2 வெங்காயம், இந்த வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிட்டு வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கின பிறகு இது கூடவே காய் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்தரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கத்தரிக்காய் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சதுன்னா காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். காய் வெந்த பிறகு அடுத்ததாக நான் என்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அந்த சாம்பார், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் நல்ல வாசனை வருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா பொங்குது. நல்லா கொதிக்கட்டும். புளியினுடைய பச்சை வாசனை போகணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம 4 விசில் விட்டு வச்சுருக்கிறோம். பருப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பருப்பை இப்போ லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பருப்பு கூடவே பூண்டு, பெருங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். லைட்டாக ஓரத்தில் கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா மறுபடியும் நுரைச்சி பொங்க ஆரம்பிக்கும், கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு கொதி வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா நுரைச்சி பொங்கி கொதிக்குது. இப்போ சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த நுரையெல்லாம் அடங்கி மேலே லைட்டாக எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதக்க ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷனல் வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக கம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே மேலே லைட்டாக எண்ணெய் மிதக்குது பாருங்கள். இந்த கண்டிஷனலில் நம்ம கொத்தமல்லியை மேலே தூவிக்கலாம். நான் பெருங்காயம் போட்டு தான் பருப்பு வேக வச்சேன். இருந்தாலும் கடைசியாக தூள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான கத்தரிக்காய் சாம்பார் ரெடி. அடுத்ததாக நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக கோஸ் பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேங்க. நல்ல உதிரியாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சாம்பாரோட இந்த கோஸ் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 30 கிராம் அளவுக்கு
சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு லைட்டாக செவக்கணுங்க, ரொம்ப செவந்துடக்கூடாது. இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் தாங்க எடுக்கும், வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கோஸ் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 கிலோ கோஸ் எடுத்தேங்க. இந்த கோஸை நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு புழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. கோஸ் பொரியலுக்கு எந்த காரணத்துக்கும் கொண்டும் தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம கோஸை கழுவுறப்பவே நம்ம என்ன தான் புழிஞ்சிட்டு சேர்த்தாலும் தண்ணி அதில் இருக்கதாங்க செய்யும். நான் இப்போ தண்ணியே சேர்க்கலை, ஆனால் வதக்கிறப்ப காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதில் ஊறும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடிடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கலரலாம். ஆல்மோஸ்ட்டு கோஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும், வேகிறதுக்கு டைம் எடுக்காது. பட் அதில் இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா வற்றணும். நம்ம தண்ணியே விடலை, ஆனாலும் பாருங்கள் தண்ணி கண்டிப்பாக இருக்கும். நான் காமிக்கிறேன் தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள். கிளறப்பவே தெரியும். சென்டரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்கும். தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்த பிறகு லைட்டாக இப்படிக்கா ஒரு திருப்பு, அப்படிக்கா ஒரு திருப்பு கலரிட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்ல ஒயிட் கலரில் உதிரி உதிரியாக நல்ல ருசியாக இருக்குங்க இந்த கோஸ் பொரியல். அந்த சாம்பாருக்கும் இந்த கோஸ் பொரியலுக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த கோஸ் பொரியலை வெறுமனே ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்டா கூட நம்ம காலை டிஃபன் பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிஞ்சிரும். மதியத்துக்கு இந்த கோஸ் பொரியலை நிறைய சாப்பிட்டுட்டு சாப்பாடை கொஞ்சமாக சாப்பிட்டோன்னா வயிறு நிறைஞ்சிரும். இப்போ சூப்பரான கமகமக்கிற கத்தரிக்காய் சாம்பார் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கோஸ் பொரியலும் ரெடி. சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட சாப்பாடும் மீறாது, பொரியலும் மீறாது, சாம்பாரும் மீறாது. பாய்.